44 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 44 அதனுடைய 21. நீ என் தாசர், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசர், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்கு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வேதத்துல வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், ஏசாயா புத்தகத்துல ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இவைகளை என்ன செய்? நினை. ஹல்லேலூயா. நீ இவைகளை நினைத்துக்கொள். நமக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எதனாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அந்த நல்ல பழக்கம் இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நல்ல பழக்கம் இருக்கு. ஸ்தோத்திரம். ரொம்ப மறதியா இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் யாருக்காவது போன் பண்றேன்னு சொன்னா திரும்ப போன் பண்றது கூட எனக்கு ஞாபகம் வராது சில நேரங்கள். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் எல்லாமே மறந்து போயிடும். ஆனா ஆண்டவர் மனுஷனுடைய இயல்பான குணமே அதுதான். பைபிள்லையும் நம்ம வாசிக்கிறோம். ஒரு இடத்துல வாசிக்கும் போது யோசேப்ப என்ன செய்யறாங்கன்னா சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில போடும்போது அவனோடு கூட 2 பேரையும் சேர்த்து சிறைச்சாலையில போடுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு 2 பேரும் சிறைச்சாலைக்குள்ள வராங்க. அது யாரும் உங்களுக்கு தெரியும். ஒன்று சுயம்பாகிகளின் தலைவனும், இன்னொன்னு பானபாத்திரக்காரர்களின் தலைவனும். அப்ப 2 பேரும் 2 சொப்பனங்களை காண்றாங்க. காணும்போது யோசேப்பு வந்து சொல்றாங்க, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அவன் சொப்பனத்தை சொல்றான். இன்னொரு சொப்பனத்தை பார்த்து நானும் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் சொப்பனத்தை பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்க. சொன்ன 2 சொப்பனத்தின் அர்த்தத்தையும் யோசேப்பு என்ன செய்தான்? வியாக்கியானித்து அங்க கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இப்போ வியாக்கியானித்து கொடுத்துட்டு சொல்லும்போது சொன்னா, பானபாத்திரக்காரர்களின் தலைவனுக்கு சொல்லும்போது சொன்னா, ஒரு நாள்ல கர்த்தர் உன் தலையை திரும்ப உயர்த்துவார். உன் தலையை உயர்த்தி நீ பழையபடியும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா என்ன செய்வாய்? சேவை செய்வாய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லும்போது சொன்னா, அப்படி ஒரு நாள் வரும்போது நீ என்ன செய்யணும்? நினைக்கணும்னு சொன்னான். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை அடுத்த நிமிஷத்திலே அவன் என்ன செய்து போனான்? மறந்து போனான். இதான் மனுஷன். அல்லேலூயா. நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நம்மளை மறந்து போவார்கள். இது நாமளும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். நம்மளை நினைக்கிறவங்களும் அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான். பல நேரங்களில் பலரையும் நம்மளும் மறந்து போறோம். ஆனா வேதத்துல வசனம் சொல்கிறது, தேவன் செய்த உபகாரங்களை மறக்காது. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுவோமே, சத்தமா இல்லையே சொல்லுவோமே. ஆண்டவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யாத? மறக்காதே. நீ இவைகளை நினை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இவைகளை என்ன செய்? நினை. என்னத்தை நினைக்கணும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. வேற வசனம் சொல்லும்போது சொல்கிறது, அதே அதிகாரத்துல 18 வசனத்தை வாசிக்கலாம். 18. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடி அவர் கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்ப ஒரு கூட்டத்துக்கு ஸ்தோத்திரம் என்னன்னே தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல. அவருடைய ஸ்தோத்திரம் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திரம் உணராமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வேற சொல்லுது. ஆனா நமக்கு நல்லா தெரியும். நான் முதல்ல சொன்னேன், நம்மளை நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மளை நடத்தினவர் யாரு? கர்த்தர். இந்த ஒரு சூழ்நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்தவர் யாரு? கர்த்தர். நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் தான் இந்த சூழ்நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சுயத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ இந்த ஒரு தகுதிக்கும் இந்த ஒரு இடத்துக்கு நாம என்ன செய்யல, வரல. நம்ம போல உள்ளவங்க நிறைய பேர் இந்த நாட்கள்ல இப்படி ஒரு நிலைமையில இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் நம்மை அத்தனை வழிகளையும் ஆசீர்வாதமாய் நடத்தினார். இங்க ஸ்தோத்திரம். இப்போது பார்த்தா இங்க இருக்கிறவங்கள நான் தான் மூத்தவன், எனக்கு கீழே தான் நீங்க எல்லாரும், அப்படித்தானே? எல்லாருமே வயசுல கம்மியானவங்க தான். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல என்ன எப்படி நடத்தினாரோ அத மாதிரி என் பிள்ளைகளாகி உங்களை கர்த்தர் நடத்தினார். எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தார். வாகனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வாகனத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாம் நினைத்திராததான பல நன்மைகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்தா, இவைகளை நீ நினை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஹல்லேலூயா. நீ இருந்த நிலைமை, நீங்க இருந்த நிலைமை, என்ன நிலைமையில இருந்தீங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எங்க இருந்தீங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எப்படி அல்லேலூயா இவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்தார் என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நீ இவைகளை தெரிந்து கொள். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன், நான் எப்பவும் சொல்றதுதான், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரலன்னு வச்சுக்கணும். தரல, ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே, ஆண்டவர் தரலன்னா ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராதனைக்கு வரணும், உபவாசத்துக்கு வரணும், அது தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கைகள்ல உண்மையா இருக்கணும், எல்லாத்தையும் அல்லேலூயா ஆண்டவரே எதிர்பார்க்க மாட்டார். கேட்டதை தந்துட்டாருன்னா திரும்ப ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் நமக்கு தந்தார்ல. என்னெல்லாம் கேட்டோமோ நமக்கு வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? ஒண்ணு இல்ல, கேட்கிறதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றொன்றாய் தந்து கொண்டு இருக்கிறாரே அப்படின்னா ரொம்ப நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வேற என்னத்தை நம்ம அவர் தந்ததுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் தந்தாருன்னா, இல்ல ஆண்டவரே நான் ஒரு 10 லட்சம் ரூபாயை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா நம்ம அதை திரும்ப கொடுக்க முடியுமா? முடியாது. ஒன்ன எதிர்பார்க்கிறார், நன்றி நிறைந்த ஒரு இருதயம். அல்லேலூயா. ரெண்டாவது வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா நீ இவைகளை என்ன செய், நினை, மறந்துடாத, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துடாத. எங்க இருந்தாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எந்த கஷ்டத்தின் மத்தியிலே நீ காணப்பட்டாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் உனக்கு திருமணம் முடிந்தது என்பது கர்த்தருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் நீ குழந்தைகளை பெற்றெடுத்தாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். என்ன கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தன என்பது கர்த்தருக்கு தெரியும். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால இதெல்லாம் ஆண்டவர் தந்ததுனால ஒரு காரியத்தை அல்லேலூயா நான் உங்களுக்கு சொல்றேன், நீ ஆண்டவரை நினைச்சுக்கோ. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? அல்லேலூயா. இன்னும் இந்த இடத்துல இருக்கிறவங்க, உங்க அண்ணன் தம்பி, உங்க அக்கா தங்கச்சி, அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கனமா வைப்பார். விசுவாசமா? இந்த மாதிரி நான் சொல்லும்போது கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் 4வது ஆராதனையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கீழே வர போங்கன்னு சொல்லுது, கர்த்தர் மேல மாற தூக்கி நிறுத்துவார். நீங்க மறந்துடக்கூடாது, அதை மட்டும் தான் சொல்றேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அதை என்ன செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள். மறக்காதங்க. ஸ்தோத்திரம். அதான் நம்முடைய, நான் தான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு கூட பிறந்த தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளுக்கு முன்னாலேயும் நான் தோத்து போக மாட்டேன். அல்லேலூயா. அவங்களும் உன்னைய தான் பார்க்காங்க. அவங்களுக்கு முன்பதாக, அவர்களுக்கு முன்பதாக, அவங்க குடும்பத்துக்கு முன்பதாக என்னை கர்த்தர் இனியும் வாழாக்காமல் தலையாகத்தான் வைப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் வைக்கப்பட மாட்டேன்னா உங்க சொந்த பந்தங்கள் ஒரு வேலை கரெக்டரா இருந்தாங்கன்னா கரெக்டருக்கு மேல உங்களை கொண்டு வருவாங்க. அப்படி விசுவாசிங்க. அல்லேலூயா. அதற்கு மேல நன்மையை கர்த்தர் தருவார். சின்ன சின்ன காரியங்களை கூட பெருசா என்ன செய்யுங்க, நினைங்க, கர்த்தர் எனக்கு இதை தருவார். அல்லேலூயா. நான் செய்கிற இந்த காரியங்கள் மேல எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஏன்னா நம்ம விரும்பி இல்லையே இதெல்லாம் நமக்கு வந்துச்சு. நம்ம விரும்பியா வந்துச்சு. நம்ம விரும்பி இது வரவில்லை, நாம் விரும்பி இது வரவில்லை. கர்த்தர் தான் இவைகளை தந்தார். அப்படியா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த இடத்துல இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு அல்லேலூயா சம்பத்தை, இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார் என்றால் இருக்கிற எல்லாரையும் பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. 5 பேர் தான் இருக்கீங்க. 5 பேரையும் 5 இந்த உலகத்துக்கே தெரியும் போல் இருக்கு. கொஞ்சம் பேர் எல்லாரையுமே எல்லாருக்கும் தெரியும். கனகராஜ் கடனா அங்க 3வது வரைக்கும் தெரியுது. சோதரன் நிர்மல் கடனா அங்க வரைக்கும் தெரியுது. சோதரம் இனிமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்களை பார்த்தாருன்னா அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். இப்படி இருக்கிற கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும். இப்படி இந்த இடத்துல நம்ம பேர ஆண்டவர் உயர்த்த முடியும்னா அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பேரை 10 பேருக்கு இப்ப என்ன செய்யும்? தெரியும். ஒண்ணுல தானங்க வந்தோம். நம்ம பேர் அங்கெல்லாம் பேசப்படுது, எங்கெல்லாமும் சொல்றாங்களே நம்ம பேரை. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்த முடியும்னா இனியும் அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தர முடியும். கண்களுக்கு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் சொல்றாரு,
நீ இவைகளை நினை. ஹல்லேலூயா. 2-3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். மனுஷன் மறந்து போவோம், கர்த்தர் நம்மை நினைக்கிறவர். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 5:15. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணினார் என்று நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணினார் என்று சொல்லி நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. ஒரு நாள்ல நம்மளும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். பாவத்தினுடைய அடிமைத்தனம் தான் நமக்கு இருந்துச்சு. நல்ல சோதரம். பாவம் நம்மை முழுவதும் கவர் பண்ணி இருந்துச்சு. அதான் மேல வசனம் சொல்கிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். பாவத்தினுடைய அடிமைத்தனம் நமக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸ்தோத்திரம். விட வேண்டியவற்றை நாம் விடவில்லை. அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா சோதரம் சொல்லும்போது சொல்கிறது, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் நம்மகிட்ட பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பாவத்தை வைத்துக் கொண்டு அரிசுத்தரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நம்ம பாவத்தை எல்லாம் விட்டதுனால இன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீ நினைச்சுக்கோ, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை கர்த்தர் என்ன செய்தார்? பரிசுத்தமாய் மாற்றி அடிமைத்தனத்தை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நம்ம சுதந்திரவான்கள், சுதந்திரவான்கள், சுதந்திரவாட்டிகள். அல்ல சோதரம். எது வேணாலும் நமக்கு செய்ய முடியுங்கிறதான ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் எதை வேணாலும் வாங்கலாங்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தந்திருக்காரா இல்லையா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்கிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண இதை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்ல சொல்ற நெருக்கத்திலிருந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நெருக்கத்தை மாற்றி எனக்கு ஒரு விசாலத்தை தந்துட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டார். நான் ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொன்னே வாங்கிடுவேன். ரெண்டாவது இன்னொன்னு தெரியுமா? பைசா முடக்கி காசு முடக்கி வாங்குறத விட ஜெபம் பண்ணி வாங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாத்தையும் காசு முடக்கி வாங்கவும் முடியாது. சிலதை ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? தரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சிலதை தரணும். இனியும் தீர்க்கதரிசனமா சொல்றேன், சில காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திங்க் பண்றது மேலானதை திங்க் பண்ணுங்க. அல்லேலூயா. சின்னவைகளை அல்ல, பெரியவைகளை. அல்லேலூயா. சோதரனா, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆலயம் கட்டப்படும் போது அங்க இருந்தவங்க எல்லாரும் இருந்தீங்களா? எல்லாருமே இருந்தோம். கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். சோதரம். விசுவாசத்துல தான் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டும் போது விசுவாசத்தில் கட்டினோம். விசுவாசத்தில் கட்டினதை கர்த்தர் நிறைய செய்தார். அப்ப பெருசா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா பெரியவைகளை நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சின்னவைகளை அல்ல, பெரியவைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. எனக்கு இதை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உரிமையோட கேளுங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பாற்றினவர் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 7:19. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. அப்ப வசனம் சொல்லுகிறது, சோதனைகள் அல்ல சோதரம். சோதனை நாளில கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த அடையாளங்கள், கர்த்தர் செய்த ஆச்சரியமான காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வந்துச்சு. இப்ப சில சோதனைகள் வரத்தான் செய்யுது. சோதனை இல்லாம இல்ல. ரெண்டாவது, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சோதனை ஆண்டவர் தந்துட்டாருன்னா ஒரு ஜெயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாழ்க்கையில வர ஒவ்வொரு சோதனைக்கும் மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு கண்ணீர்னா நாளைக்கு அதை களிப்பாய் கர்த்தர் மாற செய்வார். இன்னைக்கு வியாதினா அந்த வியாதியை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவாங்க. எத்தனை பேர் தாவீதோடு சேர்ந்து சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? உண்மையிலே சொல்றீங்களா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவப்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். அல்லேலூயா. சில இடத்துல நம்ம
நம்ம உபத்திரவப்படலைன்னா அங்கிருந்து நம்ம எந்திரிச்சுக்கிடவே முடியாது. அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த இடத்த தேய்ச்சி அந்த இடமே ஒண்ணுமில்லாம ஆகி காங்கிரீட்டா இருந்தா கூட அந்த இடத்துல ஓட்ட வந்துடும். அந்த இடத்துல அங்க உட்காந்துருக்கும், அப்படியே வேர் பிடிச்சு போய். ஆனா ஆண்டவர் சில உபத்திரவத்தை தருவார் பாருங்க. இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடிடணும், இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புவோம்ல, கிளம்பி வார இடம் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. கிளம்பி வருகிற அந்த இடம் எப்படி செய்யும்? ஒரு பெரிய ஆசீர்வாதம். திரும்ப நம்ம அந்த வேர்பட்ட இடத்துக்கு திரும்ப போவோம்ல, அந்த இடத்துக்கு போகும்போது சும்மா போக மாட்டோம், ஒரு பெரிய இரு பரிவாரங்களோடு கரங்களில் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்லணும், ஆண்டவரே என்ன எங்கெல்லாம் வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி, அது உங்களுக்கு தெரியும், நீங்க தான் என்ன அதுக்குள்ள அனுமதிச்சீங்க. ஆண்டவரே அந்த அவமானப்படுத்தின அந்த வெட்கப்படுத்தின சில சூழ்நிலை இருக்குல்ல, அங்க நான் போகும்போது சும்மா போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் உங்க சகோதரர்கள், ஏன்னா அவங்க தானே மேக்சிமம் நம்மளை அவமானப்படுத்துவோம், நம்ம சொந்தக்காரங்க, நமக்குள்ளவங்க, சோதரம் நம்மளை பத்தி ரொம்ப ஒரு மாதிரி பேசுறவங்க, அவங்க மத்தியில நம்ம போகும்போது இனி சாதாரணமா அல்ல, நல்ல லெவல்ல போகணும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கதான் அல்லேலூயா நம்ம ரொம்ப நெருக்கப்பட்டோம், அங்கதான் நம்ம கண்ணீர் வடிச்சோம், அங்கதான் நம்மள ஒரு மாதிரி பேசினாங்க. அவங்க மத்தியில போகும்போது ஒரு கம்பீரத்தோட போகணும், கம்பீரத்தோட. ஹல்லேலூயா. அதுக்கு வாசல் திறக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. திரும்ப போகும்போது ஆண்டவரே போன், எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கேன், ஆனா திரும்ப ஒரு நாள் போவேன், நான் என்னுடையவர்களை பார்க்க போவேன். போகும்போது வித்தியாசமா தான் நாங்க போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அப்படி 1-2 இடம் இருக்கு. ஈரோட்டுக்கு நான் போகணும்னு நினைச்சிருக்கேன். போகும்போது அப்படி ஒரு நிலைமையில சந்தோஷமா தான் போகணும். அல்லேலூயா. ஏன்னா அங்க நான் கஷ்டப்பட்டேன், நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், நிந்தனைகளை கஷ்டங்களை அனுபவித்தேன். சோதரம் சப்பாத்துக்கு அங்க நான் போகும்போது ஆசீர்வாதமா தான் நான் போகணும். என்ன செய்யக்கூடாது, தாழ்ந்து போயிடக்கூடாது. ஆசீர்வாதம் எனக்கு நல்லா தெரியும். அல்ல சோதரம், இந்த இடத்தில் கர்த்தர் என்னை பாலாக்காமல் தலையாக்கினார். இப்படி உங்க வாழ்க்கையில சில இடங்கள் இருக்கும், நீங்க நெருக்கப்பட்டு கஞ்சிக்கலாம கிடந்த இடம். அந்த இடத்துல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது அல்ல சோதரம் ஒரு பெரிய கார்ல போய் இறங்கணும். பெரிய கார்ல போய் இறங்கி அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே முழிக்கணும். உங்களை வேதனைப்படுத்தவங்க பார்த்த உடனே அப்படி ஆச்சரியமா பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அந்த இடத்துக்கு அப்படித்தான் கொண்டு போறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட தீர்க்கதரிசனம். இந்த 4 தடவை நான் 3 மெசேஜ்லயும் நான் இப்ப பேசுற வார்த்தை வரல. இந்த வார்த்தை இந்த அல்லேலூயா ஆராதனை 4வது ஆராதனையில கர்த்தர் பேசுறாருன்னா, அல்லேலூயா இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் அப்படி கொண்டு போகத்தான் போறாரு. விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுவாங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுவாங்க. சாதாரணமாக அல்லேலூயா அசாதாரணமான நிலைமையில நீங்களான பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்படி ஆயிட்டா, அதாவது பார்த்தா சோதரம் இப்போ நம்ம சோதரம் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த யூடியூப்லயும் நம்ம அப்லோட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோம். சோதரம் நம்ம மெசேஜ் நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் முதல்ல நினைச்சேன் எல்லாம் நமக்கு தேவையா, நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. நிறைய பேர் கடைசியில பார்த்தா யூடியூப்ல இருந்தே ஒரு மெசேஜ் வருது, இதனுடைய அட்மின்களுக்கு எல்லாருக்கும் வருது, சோதரம் உங்க சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் எங்கேயோ ஆசீர்வாதம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அதை நம்ம ஒண்ணு செய்யணும், நம்ம அதை நினைக்கணும். ஹல்லேலூயா. சோதனைகள் மத்தியில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டு வந்த தேவனை நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். வீடு இல்லாம லஞ்சமே சோதரம். ஒரு இடத்துல நாங்க இருக்கும்போது ஒரு 2 ரூம் தான். நான் ராத்திரி சொல்லும்போது சொன்னேன், ஒரு கிச்சன், இன்னொரு ரூம். அந்த ரூம் என்ன சொல்றீங்க? ஒன்னு கிச்சன், இன்னொரு ரூம். அந்த ரூம் என்ன சொல்றீங்க? ஹால்னு சொல்லலாம். ஆமா, அது வந்து அதான் ஏற்கணும். பெட்ரூமும் அதுதான், ஒரு டேபிள் இருக்கு, டைனிங் டேபிளும் அதுதான். இப்படி இருந்த இடத்துலதான் கர்த்தர் இப்படி ஆசீர்வாதமான ஒரு வீட்டையும் தந்தார். அல்லேலூயா. வாடகைக்கு வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதமா நடத்தினாரு. என்னை நடத்தினவர்
என் பிள்ளைகளையும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதை என் கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறத கண்கள் பார்க்கணும். அதை நான் விரும்புகிறேன். அல்ல ஸ்தோத்திரம். என்னை விட கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. ஹல்லேலூயா. நீ எல்லாம் எங்க போய் ஒப்பேற போறேன்னு சொன்ன இடத்துல அல்ல நம்ம போய் இறங்கவும் பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலேயும் சில வனாந்திரங்கள் வந்துச்சு. அதான் நம்ம அதில் சொல்ல போய் சொன்னேன்ல, சில வனாந்திரங்கள் இல்லாமல் இல்லை. அல்ல ஸ்தோத்திரம். சிலருடைய சாட்சியெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்தோத்திரம். சொல்லாமல சார், அந்த திருவனந்தபுரத்துல போய் அவர் அந்த படிக்க போற இடத்துல ஸ்தோத்திரம், சாப்பாடு கிடைக்காமல் தான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் பங்கெடுக்க போறாங்க. கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பங்கெடுக்க போகல, சாப்பாட்டிற்காக. இன்னைக்கு அதே இடத்துல கர்த்தர் ஒரு 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 பெரிய எஸ்டேட்டை மேய்க்கும்படியான ஃபீல்ட் ஆஃபீஸரை கர்த்தர் அவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தி வந்த வழிகளை எனக்கு சாப்பாடு இல்லை. 3 நாள் சாப்பாடு இல்லை, சாப்பிடல, ஆகாரம் இல்லை, கையில காசு இல்லை, வாங்கி சாப்பிடறதுக்கு 3 நாள் சாப்பாடு இல்லை. 4வது நாள் சாப்பாடு இல்லாம இருக்கும்போது எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கும். நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலைமையை என்ன செய்யாதே, நீ மறந்து போகாதே. அந்த இடத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சார் அங்கதான் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த திருவனந்தபுரத்துல போய் சாப்பாட்டுக்காக போன அந்த ஒரு கூட்டம், இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல அந்த சாப்பாட்டுக்காக போனவங்க, அங்க கர்த்தர் அவரை தொட்டார். இது கர்த்தருடைய அனாதை தீர்மானம். இன்னைக்கு அவங்க அண்ணன் தம்பி மத்தியில கர்த்தர் அவரை ஒரு ஆபீசரா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நடத்தி வந்த வழிகள் அது உடனே சீக்கிரத்துல வரல. நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், சார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் பாஸ்டர். இங்க ஒரு இடத்தை பாக்குறேன் பாஸ்டர், எங்கேயாவது இடம் கிடைச்சதுன்னா இங்க ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், ஒரு வீடு இங்க வைக்கணும். எத்தனை வருஷம் இருக்கும் டோட்டலா? நீங்க அந்த பட்டி கிடந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் 12 வருஷத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கண்ணுதலிலே சொல்லுவாங்க, 12 வருஷத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்கள். இடத்தை கற்றுக் கொடுத்தார், சீக்கிரத்துல வீட்டை கற்றுக் கொடுப்பார், நல்ல வேலை கற்றுக் கொடுத்தார், நல்ல மனைவி, ஜெபிக்கிற ஒரு மனைவியை கற்றுக் கொடுத்தார், அழகான ஒரு குழந்தையை கற்றுக் கொடுத்தார். அவங்க வீட்டுல கர்த்தர் அவரை வாழாக்காமல் தலையாக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி சோதரம். அப்போ எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வரார். ஹல்லேலூயா. இந்த செய்தி முடிஞ்ச உடனே சார் ஒரு சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. அதையும் அல்லேலூயா நம்ம யூடியூப்லயே அல்லேலூயா அப்லோட் பண்ணி விடப்போம். செய்வோம். கர்த்தர் நடத்துவாராங்க. இவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை நடத்த முடியும்னா அல்லேலூயா நடத்தி வந்த வழிகளை நம்ம நினைச்சா மட்டும் போதும். ஹல்லேலூயா. அடுத்தது உபாகமம் 8:18. உபாகமம் 8:18. சீக்கிரமா. சரி, ஓகே. இப்படி வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுதுன்னா, இப்பொழுது இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இப்போ இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுத்தவர் யாரு? அப்போ நம்ம எல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் இப்போ அங்க இருக்கோம், டாக்டர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணி ஃபுல் பாடி செக்அப்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஃபுல் பாடியை செக் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு 15 குறை இருக்கும். கண்டிப்பா எதையோ ஒன்று சொல்லுவாங்க, அதனால ஒட்டுங்க நம்ம என்ன தேவை சொல்லுவோம் சோதரம். ஆனா இந்த நாட்களில் இந்த பலகீனத்தின் மத்தியிலே தான் நம்ம இருக்கோம். கர்த்தர் பலனை தந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோதரம். நாங்க இருக்கிற அந்த எஸ்டேட்ல கொழுந்து 50 கிராம் கொழுந்து எடுத்துக்கிட்டு மேல இருந்து அந்த இறக்கத்துல இருந்து மேல இருந்து கிழமாக்க வருவாங்க பாருங்க. இல்லைன்னா ஏத்தம் இப்படி குத்தா இருக்கிற ஏத்தத்தை ஏறுவாங்க பாருங்க. இந்த
இந்த பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. யாரையாவது உங்க தமிழ்நாட்டில இருந்தோ அல்லது வேற ஆந்திராவில இருந்தோ கர்நாடகாவில இருந்தோ ஒருத்தரை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ கொழுந்தெல்லாம் தூக்க வேண்டாம், மேல வரைக்கும் நடந்துரு அப்படின்னு சொன்னா மேல வரைக்கும் நடந்துருவோம், திரும்ப கீழே வர மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா வர முடியாது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா இந்த பலனை நமக்கு தந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆயிரத்துக்கு பலகீனங்கள் சரீரத்துல இருக்கு, அங்கங்க குத்துது, அங்கங்க வலிக்கு, ஆனாலும் வேலை செய்ய பலனை தந்திருக்காரு. இந்த பலனை தந்தவர் யாரு? கர்த்தர். இதை நீ நினைப்பாயாக. கடைசியில நல்ல சூத்திரம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய விரும்புகிறேன். சூத்திரம் யோசுவா 1:13 சொல்கிறது, மோசே சொன்ன தேவ வார்த்தைகளை நீ நினை அப்படின்னு சொல்லி நினைப்பாயாக. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வேத வார்த்தைகள், கற்பனைகளை, கட்டளைகளை நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு தாழ்மையில் இருந்தோம், கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை கூட கேட்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் மெசேஜ் எடுக்கும்போதே என் மனசுல சாட்சி சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் இடம் கேட்கலாம் வந்து பாஸ்டர் ட்ரைன் முடிச்ச உடனே கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது பாஸ்டரை என்னோட சாட்சி எடுத்து சொல்ல போகும்போது அப்போ ஏஸ்பா தலைக்கில் செயல்படுறாங்க, அப்போ கண்டிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதாவது நான் வந்து 2008 ட்ராண்டத்துக்கு போனேன். அங்கே டிகிரி படிக்க போகும்போது திருவனந்தபுரம் ஆர்ட்ஸ் காலேஜில் டிகிரி படித்தேன். அப்போ நான் எப்படி ரெசிப்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் தெளிவாக சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க போகிறாரு சந்திரா ஸ்டேடியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்குள்ள அரசு இது நடக்குது. அப்போ வந்து அந்த பாஸ்டருக்கு வரக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கர பிரச்சனை நடக்குது. அதனால் அவர் 3 நாள் பிளான் பண்ணியிருந்தாரு. ஒரு நாளில் முடிச்சு போயிடலாம் அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் நாளே பயங்கர கூட்டம். அந்த ஸ்டேடியம் நல்ல மழை வேறு பெய்யுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் ஒரு 12 பேர் அங்கே ப்ரேயர் அட்டன் பண்ண போயிட்டோம். அப்போ ப்ரேயர் அட்டன் பண்ண போகும்போது அங்கே பயங்கர அற்புதங்கள்லாம் நடக்குது. அப்போ திடீர்னு ஒரு ஆளை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாரு. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்திருக்காரு பார்க்கணும், இங்கே எல்லாம் கேரளா மலையாளிஸ். திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்றாரு, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, உங்களோட நோயெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் நான் வந்து ரெஸ்டிக்குள்ளே வந்த புதுசில் சின்ன சின்ன நமக்கு கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ காலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெக்கில் ஒரு ஆணி வந்துருந்துச்சு. நான் அது சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா கால் அந்த ஆணி வந்து அப்படியே தெரியும். உடனே பிளேட் எடுத்து அதை வெட்டி விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இடத்துல இன்னொன்று வந்துச்சு. அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடம் வந்துருச்சு. எனக்கு பயமாயிருச்சு. நான் பிளேட் எடுத்து வெட்டி விட்டு உள்ள இருந்து ரத்தம் வரும். அப்போ வீட்டில் போய் இப்படி சொல்கிறேன். வீட்டில் சொல்கிறாங்க, சரி இந்த வாரம் வந்து 3 GH வச்சுட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், அது இருந்துச்சு அப்படின்னா கால் மொத்தம் வந்துடும், அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டாங்க. உடனே நான் நைட்டில் இப்படி அற்புதம் நடக்கும்போது என்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாரா, அந்த கால் உள்ளது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன். சங்கடத்தோடு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை கூப்பிடவே இல்லை. அப்போ நான் நினைச்சேன் என்னோட விசுவாசம் 10வது போல இருக்கும் போல, இன்னும் கூட நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணலாம், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறேன். கூப்பிடல, ப்ரேயர் முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வீட்டுக்கு போயாச்சு. நைட்டு சொல்கிறாங்க, சரி இந்த வாரம் வந்துரு, சனிக்கிழமை பார்த்து வந்துரு, திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணிடலாம், டாக்டர்லாம் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நைட்டு நான் எப்பயும் கூட சாதாரணமாக ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில இருந்து பார்க்குறேன், என்னோட காலில் அந்த 5 ஆணியுமே இல்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்றேன், வீட்லயே நம்ப மாட்டேங்கிறாங்க. அது வந்து உனக்கு தெரியாதா இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணணும், ஏன்னா பின்னைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 நான் MA படிக்கும் போது இப்போ ஏகദേശம் 9 வருஷம், இது 2010 வருஷம் ஆச்சு. அந்த காலில் அந்த ஆணிக்கிற ஒரு சின்ன தழுப்பு கூட இல்லை. அவ்வளோ அற்புதமா தேவன் என்ன நடத்திருக்காங்க. அதான் நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை காண செய்கிறவர். அல்லேலூயா. கொஞ்சம் முன்னால அல்லே சொல்றோம் 10 மணி ஆராதனையில 10 மணி ஆராதனையில ஒரு செய்தியை கேட்டோம். அல்லே சொல்றோம், இந்த மாசத்தினுடைய திருவிருந்த ஆராதனையில் இங்க கடந்து வந்ததான ஒரு சகோதரி, அவங்க சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, முதுகுல இருந்த கட்டியை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. திருவிருந்த ஆராதனை, நம்ம திருவிருந்த ஆராதனை, இந்த மாசத்துல நடந்த திருவிருந்த ஆராதனையில கர்த்தர் அவருடைய முதுகில் இருந்த கட்டியை கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கும் அற்புதங்களை கர்த்தர் காண செய்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், இவைகளை நீ நினை. ஹல்லேலூயா. மறந்துடாத. அல்லேலூயா. நினைச்சுக்கோ, கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு உபகாரங்களையும் நீ மறந்துடாத, நினைத்து பார். நினைத்தனா
இனியும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம்.